Taste the Daily. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் உட்பட சுமார் 32,000 பணியாளர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படாத அவலம். கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு வாரத்தில் செய்து முடித்த ஸ்டாலினுக்கு தங்களது ஊதிய விஷயத்தில் அக்கறை காட்டாதது ஏன் என ஆசிரியர்கள் கேள்வி. மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத சம்பளம் வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த ஸ்டாலினின் திமுக அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மாநில அரசின் நிதியில் இருந்து சுமார் 32,500 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். மாதாந்திர சம்பளத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம். நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற நப்பாசையில் ஸ்டாலின் அரசு செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாகவும் விமர்சனம். சென்னையில் போதைப் பொருட்களை தடுப்பதற்கு போதுமான அளவு காவலர்கள் இல்லை என ஸ்டாலின் அரசை சென்னை உயர்நீதிமன்றமே கண்டித்துள்ளது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் எனும் வார்த்தைகளை நிரூபிக்கும் வகையில் செயல்படும் இந்த அரசை நம்பி பயனில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பெற்றோர் தங்களது மகன் மற்றும் மகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். தங்களது பிள்ளை செல்வங்களை போதை அரக்கர்களின் பிடியில் இருந்து காப்பாற்ற பெற்றோர் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அதிகார போதையில் தான் வைத்ததே சட்டம், எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என அகங்காரத்தோடு செயல்படும் ஸ்டாலின் அரசு. துக்ளக் தர்பார் நடத்தும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை. போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் ரவுடியை காலில் சுட்டு பிடித்ததாக போலீஸ் தகவல். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நீதி கேட்டு தர்ணாவில் ஈடுபட்ட இருளர் சமுதாய ஊராட்சி மன்ற தலைவி மீது வழக்கு பதிவு செய்த ஸ்டாலினின் ஏவல் துறை. நாற்காலியில் அமரவிடாத திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவர் மீதே வழக்கு பதிவு செய்த திராவிட மாடல் கேவலம். பொம்மை முதல்வர் முதல் மேயர் பிரியா வரை ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது என கூறிய நிலையில் பருவமழையை எதிர்கொள்ள 36 படகுகளை வாங்கிய சென்னை மாநகராட்சி. ஏற்கனவே இருந்த படகுகள் போதாது என்பதால் புதிய படகுகளை வாங்கிய விளம்பர பிரியர் அரசு தங்களை எங்கு கொண்டு போய் நிறுத்துமோ என சென்னை மாநகர மக்கள் கலக்கம். மதுரையில் வீட்டை எழுதி தருமாறு மூதாட்டியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் துணை மேயர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. அடமானமாக வைத்த மூதாட்டியிடம் இருந்து வீட்டை அபகரிக்க முயன்ற கொடூரம். தமிழக இளைஞர்களில் 15.3% பேர் வேலை வாய்ப்பின்றி இருக்கும் அவலம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்த பொம்மை முதல்வர் கோமாவில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. கூவமாற்றில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை குறித்த காலக்கெடுவுக்கு அகற்றாத ஸ்டாலினின் அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னை திருநீர்மலை ஏரி மாசடைந்தது தொடர்பான வழக்கில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டிப்பு. ஏரி மாசடைந்தது குறித்த அறிக்கையை தாமதப்படுத்தினால் ஒவ்வொரு நாளுக்கும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எதிராக காட்டம்.
தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை வெறிநாய் கடியால் 34 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6,42,000 பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். வெறிநாய் கடி உயிரிழப்புகள் அதிகரித்ததன் திராவிட மாடல் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. கையில் கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிடு, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மக்களை மதிக்காத திமுக அரசை கண்டிக்கின்றோம். விவசாயிகள் விரோத திமுக அரசை கண்டிக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலையசைத்தால் கூட்டணியின் வெற்றிக்காக இளைஞனாக பணியாற்ற தயாராக இருக்கிறேன். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் பெருமிதம். குடிவரியை உயர்த்தி கொள்ளை கொள்வதிலேயே குறியாக இருக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் 20% வறண்ட அவலம். நானும் டெல்டாக்காரன், நானும் விவசாயி என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் தங்களது நலனில் அக்கறை கொள்வதில்லை என விவசாயிகள் கவலை. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் திறக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தில் தேசிய தலைவர்கள் உள்ளிட்ட பெயர்களில் பிழைகள் இருந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சி. குழந்தைகள் கற்க வேண்டிய கட்டிடத்திலேயே தமிழுக்கு இந்த நிலைமையா என பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் பொருட்கள் வழங்க நியாய விலைக்கடை ஊழியர்கள் மறுப்பதாக புகார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சீர்குலைக்கப்படுகிறதா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கோயில் தசரா திருவிழா கொடியேற்றத்துக்கு வந்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதி மற்றும் அடிப்படை வசதியை செய்து தரவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து எஃப்சிக்காக பேருந்துகளை ஓட்டிச் சென்ற டெக்னீஷியன்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லா நிலையில் விபத்து ஏற்பட்டால் பொறுப்பேற்பது யார் என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகர், அருந்ததியர் நகர் மக்கள் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் இருப்பதாக வேதனை. ஸ்டாலின் ஆட்சியில் குழாய்கள் பதிக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கியும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் 40 சவரன் நகை கொள்ளை போன வழக்கை விசாரிக்க ஜிபே மூலம் 20,000 ரூபாய் வாங்கிய காவல் உதவி ஆய்வாளர். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் கட்சியின் ஆட்சியில் விஞ்ஞான ரீதியாக லஞ்சம் வாங்கிய காவல்துறை. டெங்கு, ஃப்ளூ காய்ச்சலுக்கு ஆளானவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரவேண்டியது இல்லை என கூறி 2 மாத்திரைகளின் பெயர்களை அறிவித்து மருந்து நிறுவனங்களுக்கு விளம்பரம் தேடுவதா? ஆவி பிடிக்க வேண்டும், துளசி இலை, கற்பூரவல்லி ஆகியவற்றை சாப்பிட்டாலே போதும் என மூலிகை வைத்தியம் பார்க்கும் பொது சுகாதாரத்துறை. மருத்துவ பரிசோதனை செய்யாமல் இயற்கை மருத்துவம் போதுமானது என கூறுவதுதான் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முறையா என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. இந்திய வரலாற்றில் எந்த மாநில அரசும் பத்திரிகை வாயிலாக மருத்துவம் பார்த்ததில்லை என மக்கள் காட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் மழைநீர் வடிகால்கள் சரியாக இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்ததால் சிரமத்திற்கு ஆளான பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் பகுதியில் கத்திமுனையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லா அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. டெல்லியில் சுமார் 6,500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் ஒரே நாளில் பிடிபட்ட அவலம். மத்திய புலனாய்வு அமைப்புகள் நாடு முழுவதும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சீரழியும் இந்திய இளைஞர்களின் எதிர்காலம். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிபட்டு சமுதாயம் சீரழியும் அவலம்.
மைனாரிட்டி பாஜக அரசு தங்களது ஆட்சியை தக்க வைப்பதிலேயே கவனத்தை செலுத்தி வருவதாக மக்கள் வேதனை. ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமில்லாமல் துப்புரவு பணியாளர்கள் சாக்கடையை சுத்தம் செய்யும் அவல நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் தூய்மை பணியாளர்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே லாரியும் லோடு ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலிலேயே நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சென்னையில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 4 மூதாட்டிகள் கைது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபானம் விற்று பிழைத்துக் கொள்ளலாம் என மூதாட்டிகளும் போதை கலாச்சாரத்தில் இறங்கிய அவலம். காஞ்சிபுரத்தில் 400 போதை பாக்கெட்டுகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 1 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1130 கிலோ குட்கா சிக்கியது. கள்ளச்சாராய மரணங்களில் இருந்தே மக்கள் மீளாத நிலையில் குட்கா போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்த அவலம். சென்னை சைதாப்பேட்டையில் விரைவு ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து காலை நீட்டியபடி பயணம் செய்த நபர் பிளாட்பாரத்தில் கால்கள் அடிபட்டு ரயிலில் இருந்து கீழே விழுந்து பலியானார். பதற வைக்கும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. தர்மபுரி அருகே பிதிரெட்டி கிராமத்தில் 14 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட சிறுமி குழந்தை பெற்றெடுத்த 80வது நாளில் பரிதாபமாக பலி. குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் விளம்பர பிரியர் ஸ்டாலினும் சிறுமியின் மரணத்துக்கு கூறும் பதில் என்ன என மக்கள் கேள்வி. விழுப்புரம் அருகே கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை தாக்கி மேல்வயலாமூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அராஜகம். அவலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்ட நபர் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை சுற்றுப்புற பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலையோரம் இருந்த பெரிய மரம் வேரோடு சாலையில் சாய்ந்ததால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை. ஈஷா மையத்தில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தமிழக காவல்துறைக்கு உத்தரவு. இன்டர்காமில் வக்கீல்களுடன் கைதிகள் பேசும் நடைமுறையை கைவிட்டு ஸ்டாலின் அரசு யூ-டர்ன். இன்டர்காம் வழியாக பேச வேண்டும் என்ற உத்தரவால் கைதிகளிடையே பேசுவது பதிவு செய்யப்படுகிறதோ என்று அச்சம் எழுந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்தர்பல்டி. இணைய வழியாக 4.72 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 13 பேர் கைது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி.